ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போது உங்களுக்கு இயல் 3ல் வரக்கூடிய காசி காண்டம் கவிதை பிழையில் வரக்கூடிய மனப்பாட பகுதியை தான் நான் உங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த காசி காண்டத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் அதிவீரராம பாண்டியர் அப்படின்றது தான். இப்போது நம்முடைய தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னா, நம்ம விருந்தோம்பல் தான் சொல்லுவோம். இல்லைங்களா? ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ஊர்களுக்குமே ஒரு கலாச்சாரங்களுக்குமே ஒவ்வொரு சமூகத்துலேயுமே நம்ம பார்த்தோம்னா அவங்கவுங்க பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க கலாச்சாரங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய விருந்தோம்பல் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி எல்லா சமூகத்தையும் விட, எல்லா பண்பாடையும் விட, எல்லா ஊர்களையும் விட நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பண்பாடு விருந்தோம்பல் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு அப்படின்னாலே விருந்தோம்பல் அப்படின்றதுக்கு தான் நம்முடைய பெயர் போனதாக நமக்கு இருக்குது. நம்முடைய கலாச்சாரத்தின் முதல் பகுதியே விருந்தோம்பல் தான் அப்படின்ட்டு நமக்கு சொல்கிறாங்க. இந்த விருந்தோம்பல் எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டுடைய விருந்தோம்பல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது பார்க்கலாம். ஓகேங்களா? விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்றது தான். உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கா என்னென்னு தெரியல. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்க்கலாம். லெட்டர்ஸு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? உங்களுக்கு எழுத்து மிகச்சரியாக தெரியுதா? இப்போது கரெக்ட். விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்றது. இதுதான் இல்லறத்தினுடைய ஒழுக்கத்தில் வரக்கூடிய 9 ஒழுக்கம், 9 நமக்கு கொடுக்கக்கூடிய 9 விருந்தோம்பல் அப்படின்ட்டு நமக்கு சொல்கிறாங்க. விருந்தோம்பல் இருக்கக்கூடிய 9 அறங்கள் கூட சொல்லலாம், 9 ஒழுக்கம் அறங்கள் கூட நமக்கு சொல்லலாம். எப்படி அவரை நாம் வரவேற்கணும், விருந்தினனாக ஒருவன் எதிரின் அப்படின்னு சொல்லி முதல் பகுதி என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டுக்கு விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை நாம் என்ன பண்ணணுமா, வியந்து உரைக்க வேண்டும். வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். ஓகேங்களா? வியத்தல் அதாவது முதல் பாயிண்டே என்ன அப்படின்னு கேட்டால், அவரை வியந்து உரைக்கணும் அப்படின்னு. வியந்து உரைத்தல்னா ஆச்சரியத்தோட, எப்போ வந்தீங்க, ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆச்சரியத்தோட, எதிர்பார்க்காத ஒருத்தவங்க நான் எதிர்பார்த்துட்ருப்போம், ஆனால் எதிர்பார்க்காத தருணத்தில் அவங்க வந்துடுவாங்க. அப்போ நம்ம வியந்து பார்ப்போம், ஆச்சரியத்தோடு பார்த்து அவங்கள நாம் உண்மையிலேயே ஒரு சந்தோஷத்தோடு அவங்கள வரவேற்கணும். இதுதான் நம்முடைய முதல் பண்பு அப்படின்னு இருக்காங்க. 2வதாக நன்மொழி இனிது உரைத்தல். அது என்னது? நன்மொழி இனிது உரைத்தல். நன்மொழினாலும் ஒன்று தானே, இனிதுனாலும் ஒன்று தானே. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நல்ல சொற்களை நாம் இனிமையாக பேச வேண்டும். நன்மொழி சொற்களை இனிதாக பேச வேண்டும். வாங்க அப்படின்னு சொல்ல, எப்போ வந்தீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சந்தோஷமாக நம்ம முகமலர்ச்சியோடு நாம் சொல்லணும். வாங்க அப்படி என்பது, வாங்க அப்படின்னு சொல்வது உண்மையாகவே அது நல்ல வார்த்தை தான். அந்த நல்ல வார்த்தையை நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இனிமையாக சொல்லணும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த இனிமையாக சொல்கிறது அப்படின்னா, உள்ளே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்போட முகம் மலர்ச்சியோட இனிதாக ஸ்வீட்டாக மென்மையாக நம்ம சொல்லணும். அவங்கள கடுமையான சொற்கள்லாம் உள்ளே வாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது நல்ல சொற்களை நம்ம இனிமையாக பேசணும். சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உட்காருங்க சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல சொற்களை அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இனிமையாக பேசணுமே ஒழிய இவங்க ஏன்டா வந்தாங்க சாப்பிடுங்கன்றத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. 2வது என்ன அப்படின்னு கேட்டால் திருந்துர நோக்கல் அப்படின்னு இருக்காங்க. திருந்துர நோக்கல்னால் என்னது? முக மலர்ச்சியோடு அவரை நாம் பார்க்கணும். முக மலர்ச்சியோட இன்முறை அவங்க நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள பார்த்து நம்ம கூப்பிடணும் அப்படின்னு இருக்காங்க. அவங்கள என்ன சொல்கிறது? நம்ம முக மலர்ச்சியோட நம்ம அவங்கள பார்க்கணும். 4வது வருக என உரைத்தல். வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடணும். ஓகேவா? வாசல் படியோலையே நின்று வச்சு நம்ம பேசக்கூடாது. வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அன்போட வரவேற்கணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததான் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவருக்கு எதிரில் போய் நம்ம என்ன பண்ணணும்? நின்று அவங்கள நம்ம வரவேற்கணும். எழுதல் முன் மகிழ்வன செப்பல். அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு நேருக்கு நேராக நம்ம நின்று அவங்கள கூப்பிடணுமே ஒழிய ஒன்று அவங்கள முன்னாடி விட்டு நம்ம பின்னாடியோ இல்லை பின்னாடி விட்டுட்டு முன்னாடியோ நம்ம போய் நிற்கக்கூடாது. அவங்கள நாம் முன்னாடி நின்று அவங்கள உள்ள வீட்டுக்குள்ளே வரவேற்கணும் அப்படின்ட்டு நமக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா முன் மகிழ்வன செப்பல் சொல்லியாச்சுங்களா? அவர் மகிழ்வன செப்பல்னா மனம் மகிழும்படி பேச வேணும். எழுதல் முன்னாடி அவங்க எதிர்ப்புறமாக நம்ம முன்னாடி நின்று நிற்கணும். மகிழ்வன செப்பல் அவங்க மகிழும்படியாக நாம் பேசணும். நாம் மகிழும்படியாக அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததாக பொருந்துமற்று அவன் தன் அருகுற இருத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க பக்கத்துலேயே நாம் என்ன பண்ணணும்? அமர்ந்து கொள்ள வேண்டும். அவங்கள ஹாலில் உட்கார வச்சு நம்ம பாட்டில் கிச்சனில் போகக்கூடாது. இல்லை நம்ம பாட்டில் பெட்ரூமில் போய் உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அவங்க கூடயே சேர்ந்து அமர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு தண்ணி வேணுமா? ஃபேன் போடுறேன். இல்லை வந்துட்டு செய்தி பாருங்கள். இல்லை ஊரில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? குழந்தைங்க எப்படி இருக்காங்க? எப்படி படிக்கிறாங்க? உடம்பு எப்படி இருக்குது? இந்த மாதிரி நாம் என்ன பண்ணோம்? அவங்க அருகிலேயே நாம் அமர்ந்து நாம் அவங்க கூட பேசணும், உரையாடணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததான் போமெனில் பின் செல்வதாதல் அப்படின்னு இருக்காங்க. அதாவது அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு விடைபெற்று செல்லும் பொழுது நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சரிங்க ஓகேங்க நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அவங்க போகும் பொழுது நாம் என்ன பண்ணணுமா? வாசல் வரைக்கும் அவங்க பின்னாடியே நம்ம தொடர்ந்து அவங்க பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பரிந்து நன்முகமன் வழங்கல் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்னது? அவர்கிட்ட புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்ப வேண்டும். அவர்கிட்ட மனசு புகழும்படி, அதாவது அவர் புகழ்ந்து பேசும்படி, ஓகே நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், நீங்கள் மறுபடியும் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்கள், ஊருக்கு போனால் எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்கள், நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நாம் என்ன பண்ணணும்? உண்மையாகவே அதுக்காக உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நம்முடைய பண்பாடு அது கிடையவே கிடையாது இல்லையா? அதனால நம்ம எவ்வளவு தான் மனக்கசப்பாக இருந்தாலும் கூட நமக்கு வீட்டுக்கு வந்தவங்களை கண்டிப்பாக முகம் மலர்ச்சியோடு அவங்கள வரவேற்று சாப்பாடு கொடுத்து இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான உடைகளை கொடுத்து அவங்களுக்கு எல்லா வசதிகளையுமே நாம் செய்து கொடுத்து, இதுதான் அந்த காலத்தில் சங்க காலத்தில் அப்படி தான் இருந்தது. திண்ணைகளெல்லாம் கட்டி வழிப்போக்கர்கள்லாம் இல்லை உறவினர்கள் வந்தால் கூட அதற்கான அறைகள் இல்லை தங்குவதற்கு படுக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்று உடைகள் இதை எல்லாத்தையுமே தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. போகும் பொழுது கூட நம்ம வீட்டில் விளைந்த ஏதாவது ஒரு பொருட்களையோ இல்லை அவங்க வீட்டுக்கு தேவையான ஏதாவது நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்து அனுப்புவோம். வெறுங்கையோடு நம்ம அனுப்பவும் மாட்டோம். அதே மாதிரி எல்லாரையும் ஊரில் உள்ளவங்க எல்லாரையும் நல்லபடியாக கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம தடபுடலாக பயங்கரமான ஒரு பெரிய விருந்து அப்படின்றத வைக்காட்டினாலும் நம்ம கண்டிப்பாக தமிழர்கள் என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக ஒரு காய்கறியாக இருக்கட்டும், ஒரு இறைச்சியாக இருக்கட்டும், ஏதோ இனிப்பு வகைகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஓரளவுக்கு
நம்ம என்ன பண்ணுவோம், விருந்தோம்பல் நம்ம செய்வோம், அவங்களுக்கு விருந்து கொடுப்போம், நம்ம இந்த மாதிரி உபசரிப்போம் மன மகிழ்ச்சியோட. இதுதான் விருந்தோம்பல். விருந்தோம்பல்ன்றது விருந்து வச்சு கடை அடிக்கிறது கிடையாது இல்லையா? அதுவும் இருக்கும். ஆனால் அவங்கள இன்முகத்தோட முகமலர்ச்சியோட முகஸ்துதி பாடாமல் முன்னாடி ஒன்று சொல்லிவிட்டு அவங்கள போக விட்டுட்டு ஏதாவது சொல்லக்கூடாது. உளமாற அவங்கள நம்ம என்ன பண்ணணும், வரவேற்று அவங்கள நாம் வழி அனுப்பணும். இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்றத மிக அழகாக அதிவீர ராமபாண்டியர் ஆசிரியர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த 9ம் தான் என்னது, விருந்தோம்பல் செய்யக்கூடிய இல்லறத்தின் ஒழுக்கமாகும். இல்லறம்னா என்னது, நாம் குடும்பம் நடத்துகிறோம் இல்லையா? நம்ம குடும்பம் நடத்துறதுக்கான அழகே என்னது, நாம் வீட்டுக்கு வந்தவங்கள இன்முகத்தோடு நாம் அவங்கள வரவேற்று அவங்கள உபசரிக்கிறது தான் அப்படின்றது தான் இந்த பாடப்பகுதியோட கருத்து. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பிடிச்ச மாதிரி நடத்திப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.